And immediately the steps has to be taken to see that the results are issued the khatas. That is why there is a memorandum. Actually, for the past 30 years, sir, we are suffering this problem of khata. More than 700 houses are there, duly authorized and approved by the appropriate authorities. In spite of that, there is no khata. So we have submitted memorandum to, now submitting to you, we have submitted memorandum to the the president, the commissioner, and also for the ex of the commissioner, Srimati Merchant Madam. And Vallans are also present, also submitted, and we submitted memorandum to the MLA also, and we have taken the matter, talked the matter to the MP also, and so far and so forth, we have not issued the e-khata, and we have come to it has come to our knowledge through the print media that e-khata has been issued to some of the people. You should tell the year also, they'll get confused then. Yes. You please tell the year. So we come to know that e-khata issue 1994 in the Kuropact You should tell the year. You have to be very specific. Tell the year. Tell the ವರ್ಷம். So this is a year. We know. No, let him explain. So the year 22. 21, 22. 21, 22. So this is 24. So it's already been issued. So we have received just now in front of you. This is for your information. This is issued with 21, 22. Sir, who is that? This is our councillor. Councillor. Yes, councillor of Gautam Nagar area. And we don't say that he is not getting the khata. You khata வாங்கிட்டு இருக்கிறார் பார்த்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை. ஸோ இவர் வாங்கிட்டோம், பட் எங்களுக்கு நாங்கள் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்றதுனால அவர் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவரும் வாங்கிக்கணும். எங்களுக்கு வாங்கி கொடுக்காம எங்களுக்கு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஈ காத்தா பண்ணிட்டு அவர் மட்டும் பண்ணிட்டு இருந்தாருன்னா இது கரெக்டா? Councillor husband, not கவுன்சிலர் ஹஸ்பண்ட் மிஸ்டர் நந்தகுமார் எனக்கு ஏரியா கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட். ஸோ அவரே வந்து ஏற்கனவே எங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னாக்கா பேக் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா சார்? ஆகியிருக்கும் சார்? இல்லை, தெரியாது சார். வி ஆர் நாட் மென்ஷன் இன் தி திஸ் ரிப்போர்ட். இது பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதால் இப்போ நம்ம வந்து பார்க்கில் வந்து கேம்ப் பண்ணுறோம், அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து டிஜிட்டல் e-khata இஷ்யூ பண்ணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மெமரான் வந்து பேம்ப்ளெட்டை நோட்டீஸை இஷ்யூ பண்ணார். அந்த மேட்டர் கூட நம்ம ஃபார்மர் மர்ச்சன்ட் மேடம் இருந்தப்போ வள்ளல் பிரசிடென்ட் கூட அந்த மேட்டர் கொண்டு வந்தோம். பட் அவங்க சொன்ன பிறகு கூட எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எல்லாம் டேக்ஸ் அதை நம்பி எவ்வளோ டேக்ஸ் கட்டினாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் கூட வாங்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நிறைய பேர் காசு செலவு பண்ணி கொடுத்து வாங்கி அது எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு. இன்கம் சர்டிஃபிகேட் வேல்யூ ஃபார் 6 months அது ஆகிப்போச்சு. பட் ஸ்டில் we are not getting our e-khata. Many of our many people for the past 30 years they become old senior citizens, super citizens. அவங்களுக்கு நிறைய வந்து கடை இருக்குது, கடை தொல்லை இருக்குது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு விற்கணும், பேங்க் லோன் எடுக்கணும். ஸோ இது போல் பிரச்சனைகள் வச்சுருங்க. வீடு சிலர் எல்லாம் மாடிஃபை பண்ணோம், பைஃபர்கேட் பண்ணோம், மாடிஃபிகேஷன் பண்ணணும், கட்டணும் அப்படின்றதுக்கெல்லாம் வழியே இல்லாத இருக்குது. எங்கள் பிரச்சனை அப்படியே இருக்குது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ண, யார் சால்வ் பண்ணது? ஸோ நாங்கள் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் கமிஷன் கிட்ட வந்து we want to know the status of our issue. ஸோ e-khata இஷ்யூ இது போல் இஷ்யூ ஆயிருக்குது, இந்த ஆஃபீஸில் இருந்து இஷ்யூ ஆயிருக்குது. பட் எங்களுக்கு ஏன் இஷ்யூ ஆகலை? when we are going to issue e-khata for us? Commissioner, we will speak outside, but we want a clarification. Sir, ಇದು ಯಾವಾಗ ಆಗಿರೋದು? 2022 ಅಲ್ಲಿ ಆಗಿರೋದು. ಸರ್, ಇವಾಗ ನಮ್ಮದು ಕ್ವಶನ್ ಏನಂದರೆ, ಇವಾಗ ಸುಮತಿ ನಗರ್ ಗೌತಮ್ ನಗರ್ ಕೊಡ್ಬೋದಾ? ಇಲ್ಲ, ಅದು ಸ್ವಲ್ಪ ಹಾಲಿಸ್ಟಿಕ್ ಆಗಿ ಮಾತಾಡಬೇಕು. ನೀನು ನನಗೆ ಸಮಯ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ಇಟ್ ಕಾಂಟ್ ಬಿಟ್ಟಲ್ಲಿ ನೆಸ್ತಾರ್ನೋ ಮಾತಾಡಿ. ವಾಟ್ ಈಸ್ ದ ಇಶ್ಯೂ? ಓಕೆ, ಗಿವನ್ ಯುವರ್ ರೆಪ್ರೆಸೆಂಟೇಷನ್. But it is used for unwarranted issues. ಈಗ KGF ಸಿಟಿ ಎಲ್ಲ ನೀವು ಬಂದು ಸುತ್ತಿದ್ದೀರೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ದಿ ಎಂಟೈರ್ ಸಿಟಿ, ಔಟ್ಸ್ಕರ್ಟ್ಸ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ ಅಬ್ಸಲ್ಯೂಟ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಹಳ್ಳಿಗಿಂತ ಮೋಸವಾಗಿ ಒಂದು ಇದರಲ್ಲಿದೆ, ಸ್ಲಮ್ ಥರ ಇದೆ. ಸೊ
ಸೊ ಇದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಬಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ನೌ ದಿಸ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಆ್ಯಂಡ್ ಆಸ್ ವೆಲ್ ಎಸ್ ದಿ ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ದೇ ಆರ್ ಇನ್ ದಿ ಟ್ರಾನ್ಸಿಷನ್ ಪ್ರೋಸೆಸ್. ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಸಿಟಿ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಬಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಲೆವೆಲಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. ಇವಾಗ ಬಂದು ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವುದೇ ಒಂದು ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಬಂದು KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಬರೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆ ಇಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಇಂಟರ್ನಲ್ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಗೆ ಬಂದು CMC ಬಂದು ಆದ್ಯತೆ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. ಇವಾಗ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋ ಮಾಹಿತಿ ಪ್ರಕಾರ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದಿ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ದೇ ಆರ್ ಲೂಟಿಂಗ್ ದಿ ಪಬ್ಲಿಕ್ ಫಂಡ್. ಈಗ ಸಾವಿರಾರು ಬಂದು ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದು ನೀವು ಹಾಕಿದ್ದೀರಾ ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ. ಅದು ಡಿಲಾಪಿಡೇಟೆಡ್ ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದು ಏನಾಗುತ್ತೆ, ಡಿಫಂಕ್ಟ್ ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, ಅದ್ರದ್ದು ಮೋಟರ್ ಏನಾಗಿದೆ, ಅದ್ರದ್ದು ಪೈಪ್ಸ್ ಎಲ್ಲ ಏನಾಗ್ತಾ ಇದೆ. ಕೆಲವು ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಬಂದು ಅವ್ರ ಸ್ವಂತದವರಿಗೆ ಅವ್ರ ಮನೆಗೆ ಕನೆಕ್ಷನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲ ಬಂದು ನೀವು ನೋಡದೆ ಹೋದ್ರೆ ಬಂದು ತುಂಬಾ ಅನ್ಯಾಯ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಬಂದು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಆಲ್ರೆಡಿ ಬಂದು ಬ್ರಾಂಡೆಡ್ ಆಸ್ ಒನ್ ಆಫ್ ದಿ ಮೋಸ್ಟ್ ಕರಪ್ಟ್ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಅಂತ ಇದ್ರ ಮೇಲೆ ಬಂದು ಸೂಪರ್ ಸಿಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ವಿ ಆರ್ ಇನ್ ದಿ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಫ್ ದಿ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಫ್ ದಿ ಸಿಟಿ. If you want to make a statement, make against that particular councillor. Don't brand single person. You are a politician, you can brand it. You take it from me. No, In general, I cannot name one or two. No, you have told, sir, listen to me. See, please treat me as an official first. I understand your pain, I understand your agony, I understand whom you are speaking. Even all these persons know, as an official, I can't speak something. That shouldn't be taken as an undue advantage. ಏನು ಸರ್ ತಪ್ಪಿದೆಯಾ ನಾನು ಮಾತಾಡೋದು? ಏನೋ ತಪ್ಪಿದೆಯಾ? ಇಲ್ಲ ತಪ್ಪಿದೆ. ತಪ್ಪಂಗಲ್ಲ ನಾನು ಹೇಳೋದು. I am not raising any undue advantage. No, please listen to me. Just listen to me what I am saying. ಸ್ವಲ್ಪ ಆಫ್ ಮಾಡಿ. Sir. 1 second, Lisa.